ஓகே மோட்டோ G34 5G ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட்டான ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா மோட்டோ G34 5G வந்து பார்த்தோம் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா மோட்டோ G34 5G வந்து இருக்கு. ஸோ இதை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G34 5G வர பாக்ஸ். ஸோ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து மாடல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் மேக் இட் ரியல்னு கொடுத்து கேமரா ஸ்பெக்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. 20 வாட்ஸ் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேஸில் எதுவும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் கிரீன். ஸோ இந்த ஓசோன் கிரீன் இந்த கலரில் மட்டும் தான் நமக்கு வந்து பேக் சைடில் வந்து வீகன் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நம்ம ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்கு. ப்ளூ கலர் தென் அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து Black கலர். சோ அது நமக்கு வந்து பார்த்தா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் தான். ஓசோன் கிரீன்ல மட்டும் நமக்கு வந்து பார்த்தா வீகன் லெதர் மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால போனோட இன் அண்ட் ஃபீல் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சோ இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தா Redmi Note 12 5G வந்திருக்கு. சோ இது வந்து 17,000 ரூபாய். பட் இது வந்து 10,000 ரூபாய் தான். சோ நமக்கு இந்த போன்ல வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க. பட் பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் ஃபீல் நமக்கு நல்லாவே தெரியுது. மோட்டோ G34 நம்ம பேக் சைடுல வந்து வீகன் லெதர் கொடுத்தனால நம்ம பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும்போது வீகன் லெதர் மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சோ கொஞ்சம் பிரீமியம் ஃபீல் கூட கிடைக்குது. இந்த மொபைலோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 183 கிராம் வந்து வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பத்தி பார்க்கலாம். சோ இந்த மொபைல்ல வந்து பார்த்தா 6.5 inches HD+ LCD டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 580 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்கு. சோ நம்ம மேல வந்து பார்த்தா பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பெசல் நமக்கு வந்து பார்த்தா கார்னர் வந்து ரொம்ப சின்ன வந்து இருக்கு. பட் கீழ மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. மொபைல் டிஸ்அட்வான்டேஜே நம்ம கண்டிப்பாக அந்த SD+ டிஸ்பிளே தான். ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ SD+ கொடுத்ததுனால நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் டிஸ்பிளே வந்து ஃபுல் HD கம்பேர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தா மூவிஸ் பார்க்கும்போது டே டு டே யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. SD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் இந்த மொபைல் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா IP52 வந்து இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னென்ன போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம கீழே வந்து பார்த்தா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கம் மைக் வந்து இருக்கு. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. ஸோ கீழே நமக்கு வந்து பார்த்தா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் சைடில் நமக்கு மேலே வந்து பார்த்தா டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தா செகண்டரி மைக் வந்து இருக்கு. சைடில் நமக்கு வந்து பார்த்தா பவர் பட்டன் இருக்கு. ஸோ அந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து சிம் கார்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைபிரிட் ஸ்லாட்ஸ் உங்களால் வந்து பார்த்தா 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும். இல்லை ஒரு சிம் கார்டு இல்லை வந்து ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இந்த மொபைல் இன்னொரு சூப்பரான விஷயம் இதில் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம கீழே மட்டும் தான் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல. பட் இயர் பீஸ்லேயே நமக்கு வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. சவுண்டுக்காக நமக்கு இல்லை டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மூவி பார்க்கும்போது இல்லை வந்து சாங்ஸில் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட மோஸ்ட் செல்லிங் பாயிண்டே இதாக தான் இருக்கும் Snapdragon 695. ஏன்னா இந்த ப்ராசஸர் நமக்கு வந்து 20,000 ரூபா 15,000 ரூபா அந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் ஆனால் 10,000 இந்த மொபைல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த மோட்டோ G34 5G வந்து ரொம்ப ஒரு பாப்புலர் எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த ப்ராசஸர் நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேக் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால நமக்கு டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் PUBG வந்து மீடியம் செட்டிங்ஸ்ல வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். டே டு டே யூஸ்ல நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்காது. ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் சொல்லி நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. Android ஸ்கோர் ரன் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து 4 lakhs மேல ஸ்கோர் வந்து கிடைச்சு. பட் எனக்கு வந்து 3.5 lakhs கிட்ட ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. பட் நல்ல ஸ்கோர் தான். மொபைலில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு Redmi 13C இருக்கு. அதுக்கப்புறம் Poco M6 Pro 5G வந்து இருக்கு. அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டோ G34 5G நமக்கு பர்ஃபார்மன்ஸ்ல வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 5G. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மொபைலில் வந்து VoNR சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ உங்களால் வந்து 5Gலே வந்து கால்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ Redmi Note 12 5G வந்து இருக்கு நம்ம கிட்ட. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5G வந்து கால்ஸ் பண்ண முடியாது. ஸோ 5G நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 4G ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ அந்த டைம் நான் டேட்டா டவுன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 4G டேட்டாவில் வந்து டவுன் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை வந்து இந்த மொபைல் வந்து கிடையாது. ஸோ நம்மளால 5Gலே வந்து கால் பண்ணிக்க முடியும். 5G பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் வந்து எந்த பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மொபைலில் வந்து Wi-Fi 5 வந்து கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.1 வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நமக்கு ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அப்டேட் கொடுக்குறதுக்கு பதிலாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம், மோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் வந்து பாருங்க. ஸோ இந்த இமேஜில் உங்கள் மொபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான அப்டேட் வந்து கிடைக்கும். அதாவது ஆண்ட்ராய்ட் 15 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த மொபைலில் ப்ளோட்டர்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு தேவையில்ல, எக்ஸ்ட்ரா ப்ளோட்டர்ஸ் வந்து கிடையாது. 2-3 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கோட்டாக் 811 அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. மற்றபடி நமக்கு வந்து கூகுள் ஆப்ஸ் அதுக்கப்புறம் மோட்டோ ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்து டால்பி அட்மோஸ், ஃபேமிலி ஃபேஸ், எஃப்எம் ரேடியோ, கேம்ஸ், அதுக்கப்புறம் மோட்டோவோட அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டோ ஆப் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்சனலைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கெஸ்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மோட்டோ செக்யூர் டிப்ஸ், டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்டோன்ற ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கெஸ்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டோ கெஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் நம்ம 2 டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா ஃபிளாஷ் லைட் வந்து ஓப்பன் ஆகும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இங்கே வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிஸ்பிளே சைடில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேவரட்னா ஆப்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் குயிக் கேப்சர், ஃபாஸ்ட் சர்ச், ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்பிளேல 3 ஃபிங்கர் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்பேஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் நம்மளால் வந்து பார்த்து செட் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்து இந்த ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி டைமர் மட்டும் கொடுத்துடலாம். அந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடி ஃபார் ஃபீச்சர் வந்து இருக்கு. அந்த ரெடி ஃபார் ஃபீச்சர் நம்மளால வந்து பார்த்தா பிசி கூட மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதுக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் 4GB RAM மொபைல் வாங்குனீங்க அப்படின்னா ரெடி ஃபார் ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கில் வந்து இப்போ 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து கேமரா அந்த அளவுக்கு இல்லை தான், பட் இருந்தாலும் நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டான கேமராவே இருக்கு. ஸோ நான் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து பாப்பப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் வந்து 1080p 1080p 30 fps நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். தென் ஸ்லோ மோஷன் வீடியோ சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர்னு இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து ஸ்பாட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் கலர்னால் நம்ம வந்து ஒரு இடத்துல மட்டும் கலர் செலக்ட் பண்ணிட்டு மற்ற இடம் எல்லாமே நமக்கு வந்து பேக் லைட்டாக மாறும். அதுக்கப்புறம் நைட் விஷன் இருக்குது, பேனோராமா, டுவல் கேப்சர், ஃபோட்டோ போத், அதுக்கப்புறம் டைம் லேப்ஸு. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டுவல் கேப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டுவல் கேப்சர்னா அட் டைம் நம்ம ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கலர்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 10,000 மொபைல் என்ன இருக்குமோ அது வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து இருக்கு. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து LPDDR4X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட நமக்கு நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் RAM பொறுத்த வரைக்கும் 4GB RAM, அதுக்கப்புறம் 8GB RAM 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இருக்கு. பட் அவங்க சைட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் மட்டும் தான் சார்ஜர் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து 20 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 டே யூசேஜ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். அடிக்கடி கால்ஸ் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1 டேக்கான கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் வந்து இந்த மொபைல் வந்து கிடைக்கும். ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நமக்கு 2 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 11,000 ரூபா. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 12,000 வந்து செல் பண்றாங்க. இப்போ நமக்கு அந்த 8GB RAM அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தா அந்த RAM வேரியன்ட் தான் வாங்குறாங்க. 1000 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து 4GB RAM எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னா அந்த வேரியன்ட் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த திரும்பி வந்து எப்போ ஸ்டாக் அவுட் வந்து வரும்னு தெரியல. பட் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வந்து ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ICICI கார்ட்ஸ்க்கு. பட் இப்போ நமக்கு எந்த விதமான பேங்க் ஆஃபர்
ஆஃபரும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு 12,000 வந்து வாங்கிக்கலாம். பட் இப்போ நமக்கு அது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது. திரும்பி எப்போ ஸ்டாக் வரும்னு தெரியல. பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபைனலாக இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டேன். இந்த மொபைல் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னா கண்டிப்பாக SD ப்ளஸ் டிஸ்பிளே தான். பட் ஆனால் அந்த SD ப்ளஸ் டிஸ்பிளே நமக்கு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. பட் SD ப்ளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த மொபைல் நமக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு 5G பேண்ட்ஸ் வந்து 13 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நமக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் மற்ற மொபைல் பிராண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதில்ல. மோட்டோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மோட்டோ G34 5G வந்து பார்த்தா கண்டிப்பாக ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஃபைனலாக இந்த மோட்டோ G34 5G இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.